அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். ஒவ்வொரு தமிழ் மாதங்களை பற்றியும் நாம் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம பதிவுகளை போட்டுட்ருக்கோம். இந்த பதிவில் உங்களுக்காக நான் பதிவிட போகிறது பங்குனி மாதம். இன்று பங்குனி 1ஆம் நாள். இன்றைய பங்குனி மாதத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி ஆராயும் போது, பங்குனி மாதம் என்றாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, தெய்வங்களுடைய திருமணங்கள். நம்ம விவாக சங்கமத்தில் பலருடைய வரன் பார்க்குறாங்க. பெண் வரனாகட்டும், ஆண் வரனாகட்டும், பிரைட்ஸ் அண்ட் க்ரூம்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி திருமணத்தை நடத்தி வச்சிட்ருக்கோம். இந்த மாதத்தில் பல தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்த ஒரு மாதமாக இதை கன்சிடர் பண்ணுறோம். அதாவது சிவன் பார்வதியோட திருமணம் நடந்தது இந்த மாதத்தில். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வெகு விமர்சையாக மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு திருமண விழா கோலம் பூண்டு மதுரையே ரொம்ப களை கட்டக்கூடிய ஒரு மாதமாக நம்ம சொல்கிறோம். தேவேந்திரனும் இந்திராணியும் திருமணம் செய்தது இந்த மாதத்தில் தான். முருகப்பெருமான் தனது தாரகாசூரனை வென்று தெய்வானையை திருமணம் முடித்த மாதம் பங்குனி மாதம். இதை தவிர சுவாமியே சரணம் ஐயப்பன் அவதரித்த நாள் இந்த மாதத்தில் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதத்தில் முக்கியமாக சில தினங்களை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் முதல்ல வருது நம்ம பங்குனி 16ஆம் நாள், அதாவது மார்ச் 30ஆம் தேதி சண்டே அன்னைக்கு தெலுங்கு வருடப்பரப்பு. ஸோ தெலுங்கு வருடப்பரப்பு இந்த பங்குனி மாதத்தில் தான் ஃபாலோ ஆகுது. ரெண்டாவது, நம்மளுடைய ஸ்ரீ ராமபிரான் அதாவது பிறந்த அவதரித்த நாள் இந்த மாதத்தில் தான், பங்குனி மாதத்தில். அதாவது ஏப்ரல் 6ஆம் நாள் சண்டே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாள். மூன்றாவதாக, வெகு விமர்சையாக பல விரதங்கள் இருந்து வழிபட்டு நம்மளுக்கு திருமண தடை நீங்கி ஒரு நல்லதொரு திருமணம் நடக்க முருகப்பெருமானை வேண்டி நம்ம வழிபடக்கூடிய பங்குனி உத்திரம். உங்களுக்கே தெரியும், தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம். ஸோ இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா, பங்குனி உத்திரம் இந்த மாதத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் நாள் பங்குனி உத்திரம் வெகு விமர்சையாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த நாட்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஐயப்பன் அவதரித்த நாள் சொன்னதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நவம்பர் டிசம்பர் அந்த மகர ஜோதி, அது மட்டும் இல்லாமல் சபரிமலையில் நடை திறப்பது ஒவ்வொரு தமிழ் மாதங்களுடைய முதல் 6 நாட்கள் தவிர, இந்த பங்குனி மாதத்தில் மட்டும் பங்குனி ஆராட்டு விழா என்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால, இந்த சபரிமலையில் பார்த்தீங்கன்னா 11/4, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நாட்கள் விசேஷ பூஜை நடக்கிறதுனால அப்பையும் நடை திறக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் இந்த மாதத்துடைய பிகினிங்கில் 11/4, அதாவது அந்த ஏப்ரல் 11ஆம் தேதியும் உங்களுக்கு ஐயப்ப தரிசனம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது மார்ச் 14லேருந்து 16ஆம் தேதி வரையும் 17ஆம் தேதி வரையும் அந்த 3-4 நாட்கள் மாத பிகினிங்கில் உங்களுக்கு நடை திறக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஜோதிட சம்பந்தமாக பார்க்கும்போது, அஸ்ட்ரோ சம்பந்தமாக பார்க்கும்போது 2 முறை புதன் பயிற்சி ஆகிறார். அதே சமயத்தில் மிக பெரும் பயிற்சியாக செவ்வாய் பகவான் மார்ஸ் அவர் பயிற்சி ஆகிறார். இதுக்கப்புறம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சிகள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி நேயர்களுக்கும் சரி, கடகராசி நேயர்களுக்கும் சரி, துலாம் ராசி, தனுசு ராசி, கன்னி ராசி, இவங்க எல்லாத்துக்குமே, இந்த ராசியில் இருக்கிற அன்பர்கள், இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக அருமையான நாட்களாக இந்த மாதம் 30 நாட்களும் அமையும் என்கிறது சிறிதும் ஐயமில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரே ஒரு பதிவு, எல்லாரும் ஆவலோட காத்திருக்கிற பங்குனி உத்திரம் பற்றி தான். பங்குனி உத்திரம் அப்படின்னா மாதங்களில் 12வது நிறைவு மாதமான இந்த பங்குனி மாதத்தில் 12வது நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான உத்திரம் ஃபால் ஆகிறது இந்த பங்குனி உத்திரம் சொல்கிறோம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, தாரகாசூரனை அது முருகன் வதம் செய்து தெய்வானையை கல்யாணம் செய்த நாள்.
இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணமாகாத ஆணும் சரி கன்னி பெண்ணும் சரி தன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதலான திருமணம் நல்லபடியாக தடையில்லாமல் நடக்கணும்னா முருகப்பெருமான் கோயிலில் இல்லை சிவபெருமான் கோயிலில் விஷ்ணு பகவான் கோயிலில் மெயினாக வந்து முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து ஈவினிங் வந்து அவர் அதாவது 11ஆம் நாள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏப்ரல் 11 28ஆம் தேதி தமிழ் மாதம் 28ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வர்ற இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் திருமண தடை விலகும். இது வந்து வருடமாக காலமாக நாம் விமர்சையாக நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பண்ணுறதுனால உண்மையாக ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமண தடை மட்டுமா நீங்கும் அப்படின்னா இல்லை. இன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அரசு வேலை. அது வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட மாதம் இது. உத்திரம் கோட அதிபதி யார்? சூரியன். சூரியன் வந்து அரசு வேலைக்கு டைரெக்டாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் உத்தரத்தில் வேண்டுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறவங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிற, அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், உயர் மட்டத்திலிருந்து தன்னுடைய வேலையை உயர்த்திக்கிறதுக்காக ப்ரமோஷன் கிடைக்கணும்னு வேண்டுறவங்களுக்கு, அதே சமயத்தில் அரசு சம்பந்தமான காரியங்கள் நீண்ட நாளாக இழுத்து கொண்டிருந்து நமக்கு சாதகமாக இல்லாத ஒரு விஷயம், அரசு சம்பந்தமான வேலை நடக்கணும் அப்படின்னாலும் இந்த பங்குனி உத்தரத்துக்கு விரதம் இருந்து நம்முடைய வழிபாட்டை வழிபாட்டை சிறப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுவும் நல்லபடியாக நடக்கும் என்கிறது சிறிதும் ஐயமில்லை. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்தில் வந்து வீடு குடி போகக்கூடாது, புதிய வீட்டிற்கு நாம் குடி போகக்கூடாது. இது வந்து ஏன்னா பங்குனி, உங்களுக்கு மகாபாரதத்தில் சகுனி தெரியும், ராமாயணத்தில் கூனி தெரியும். சூழ்ச்சிகள் சில அந்த வீடு சம்பந்தமான விஷயத்தில் குடிபெயர்க்கும் போது அந்த சூழ்ச்சிகள் இருக்கிறதுனால பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சும்மா சொல்ல மாட்டாங்க. இந்த பங்குனி மாதத்தில் புதிய வீட்டிற்காக, நம்மளுடைய இருக்கிற வீட்டிலேருந்து புதிய வீட்டிற்காக நம்ம வந்து குடி போகக்கூடாது, கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. ஸோ எல்லா திருமண வைபவங்கள் நடக்கும். பார்த்திங்கன்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை. பங்குனி முடிந்தால் சித்திரை அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது திரைப்படத்தில். ஸோ இப்படி இருக்கும்போது பங்குனி மாதத்துலேயும் 3 முகூர்த்தம் வருது, சித்திரையில் மிக அருமையான முகூர்த்தங்கள் வருது, மிக விமர்சையாக. பங்குனி வந்து திருமணத்திற்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நான் எல்லாமே கிளியராக எகெயின் சொல்லிடுறேன். அதாவது தெலுங்கு வருடப்பிறப்பு, ஸ்ரீராம நவமி, ஈவன் ரம்ஜான் இந்த மாதத்தில் தான் இருக்குது. பிறை 3ஆம் பிறை தெரியக்கூடிய 31வது நாள், அதாவது மார்ச் 31வது நாள் ரம்ஜான் இருக்குது. மூணாவதாக எல்லாவற்றையும் ரொம்ப முக்கியத்துவமான பங்குனி உத்திரம் என்கிற ஒரு திருநாளை நாம் வரவேற்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓரளவுக்கு உங்களுக்கு பங்குனி மாதத்தை நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பங்குனி மாதத்தை பற்றியான விவரங்கள் நிறைந்த இந்த பதிவை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். சங்கர் கணேஷ் விவாக சங்கமம்.